இந்த ஷூ 2000 ரூபாய், இந்த ஷூ 17,000 ரூபாய். இந்த 17,000 ரூபாய் ஷூ தரக்கூடிய உழைப்பை இந்த 2000 ரூபாய் ஷூ தரும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது மட்டும் இல்ல, இது 1 மடங்கு இல்ல 2 மடங்கு உழைப்பை தரும்னு நான் அடிச்சு சொல்லுவேன். இந்த மாடல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் பிராண்ட் சீகா பிராண்ட் மேக் பண்ற மாடல் தான். இதோட பேரு ஃபால்கன். இந்த ஃபால்கன் மாடலை பத்தி நான் நிறைய வீடியோல பேசியிருக்கேன். அண்ட் இந்த ஷூவை ஹெவி ரன்னருக்கு நான் பயங்கரமா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2000 ரூபாய்க்கு இந்த ஷூவை விட வேற எந்த ஷூவுமே ஹெவி ரன்னர்ஸ், அதாவது 90 கிலோவுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு செட் ஆக வாய்ப்பே இல்லை. இதுல இருக்கிற டியூரபிலிட்டி, இதுல இருக்கிற குஷனிங்லாம் 2000 ரூபாய்க்கு வேற யாருமே இந்தியாவில் தரலன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த ஷூவை பத்தி இன்னும் அந்த லெவலுக்கு ரீச் ஆகல. நான் இதை ரன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ போடணும்ட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் ஃபால்கனை பத்தி அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. ஃபைனலா ஒரு வீடியோ டீட்டெயிலா போட்டுருவோம். அண்ட் இந்த வீடியோல நம்மளால எந்த லெவலுக்கு இந்த ஷூவை பத்தி நல்லது கெட்டதெல்லாம் பத்தி பேசுறதுனால இந்த ஷூ இன்னும் கொஞ்சம் ஒய்டரா ரீச் ஆகும் நான் நம்புறேன். இந்த ஷூ நான் 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். அவங்களோட வெப்சைட்ல தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஆன்லைன்ல அவ்வளவா அவைலபிலிட்டி இல்ல. எப்பயாவது ரேரா பிளிப்கார்ட்ல வரும். நியூவர்ட் மேரை வாங்கி ரொம்ப பிடிச்சி போனதுனால சொந்த காசை போட்டு ஒரு 10 மாடலை மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணேன். அதுல ஒரு மாடல் தான் ஃபால்கன். இந்த மாடல் வந்ததுக்கு அப்புறம் இதை இனிஷியலா ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் அப்செட்டா இருந்தது. அதாவது ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன் அப்படின்னா என்னோட UK ஹீட்டுக்கு கிட்டத்தட்ட 350 இருந்து 360 கிராம் வந்துச்சு. என்னடா அது இவ்வளவு வெயிட்டா இருக்கு, எப்படிடா இவ்வளவு வெயிட் எல்லாம் போட்டுட்டு ஓட முடியும்? அது இல்லாம இந்த ஷூவோட ஃபோம் வந்து என்னோட வெயிட்டுக்கு கம்ப்ரஸே ஆகலை. அதாவது என்னோட வெயிட் 72 அந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த ஃபோம் வந்து எனக்கு ரொம்ப ஹார்டா ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் மேல எனக்கு இந்த அப்பர் சீகால இருக்கிற ஒரே இஷ்யூ என்னன்னா, அவங்களோட ஷூல கொடுக்குற அப்பர் வந்து சாக்கு பை மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப திக்கா, ரொம்ப ரொம்ப பிரீத்தபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். நியூவர்ட் மேரில் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. நோபுல்ல எனக்கு அந்த லெவல் பிரச்சனை இல்லை. அதாவது 10 கிலோமீட்டர் வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் இதுல எனக்கு அந்த பிரீத்தபிலிட்டி இஷ்யூ மட்டும் இல்ல, எனக்கு இந்த 4 ஃபுட்ல இந்த லெதர் மாதிரி கொடுத்த இந்த பிளாக் கலர்ல இந்த ஸ்ட்ரிப் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கிளிய கூடாதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதுலலாம் வெல் அண்ட் குட். பட் இது என்னோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த காலை டோஸை வந்து இடிச்சுக்கிட்டே இருந்தது. ஏன்னா அந்த லெவலுக்கு ரொம்ப நெருடலா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எனக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு. பட் அதுக்கப்புறம் 2-3 தடவை ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு 2-3 நல்ல விஷயம் எனக்கு வந்து புரிய வந்தது. ஒன்று, இந்த ஷூ கொஞ்சம் ஓட அதாவது இந்த 2000 ரூபாய்க்கு நம்ம எக்ஸ்ட்ரீமா இருக்கு 17,000 ரூபாய் ஷூவோட நிம்பஸோட ஷூ மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. எனக்கு என்னோட கால் ஓரளவுக்கு கொஞ்சம் மாடரேட் வைடரா இருக்கும் என்னோட ரைட் லெக். அதனால எனக்கு அது இதுவே நார்மல் ஃபீட்டா இருக்கவங்க இது பக்காவா செட் ஆகும் தான் நான் நம்புறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோட UK ஹீட்டுக்கு குறைஞ்சது 330 இருந்து 350 கிராம் வரும். அண்ட் இந்த ஷூல இருக்கக்கூடிய இந்த ஃபோம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து ஹீல்ல 30 இருந்து 35 வரும், 4ல இருந்து 25ல இருந்து 28 வரும். அந்த ஃபோம் ஸ்டாக் ஹைட்லாம் மேசிவ் ஸ்டாக் ஹைட். அண்ட் இந்த ஃபோம் வந்து EVA பைலான் இது ரெண்டுத்துல அவங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கிளாஸ் பிளேட், நைலான் கிளாஸ் பிளேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல திக்கான ஹார்டான அவுட் சோல் ரப்பர். இப்போ இந்த கிளாஸ் பிளேட்லாம் எதுக்கு? வெரி சிம்பிள். அது ஒண்ணுமே பண்ணாது. இவ்வளோ பெரிய ஸ்டாக் ஹைட், இவ்வளோ பெரிய ஹைட்டா இருக்கக்கூடிய ஷூ ஓடும்போது நமக்கு ஸ்டேபிளா இருக்காது. அதாவது 2 சைடும் வளையக்கூடாது. அது இல்லாமல் இந்த ஃபோம் வந்து இவ்வளோ ஹைட்டா இருக்கிறதுனால அந்த வளையாம இருக்கிறதுக்கு இந்த பிளேட் வந்து நல்லா ஸ்ட்ரிப்பான நல்ல ஸ்ட்ராங்கான பிளேட் என்ன பண்ணும், நம்ம காலை வந்து வளையாம பார்த்துக்கும். அதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அது உண்மையுமே கரெக்டாக பண்ணுது. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த மிட் ஃபுட்ல ரொம்ப கட்டு இருக்கு பாருங்க, ரொம்ப கட்டு இருக்கு. அதாவது எனக்கு ப்ரொனேட் ஆகும், என்னோட கால் உள்ளுக்குள்ள வளையும். அப்படி வளையுது அப்படின்னா இவ்வளோ பெரிய ஸ்டாக் ஹைட்டோட இந்த கட்டோட எனக்கு இன்னும் அதிகமாக வளையறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை எப்படி தடுக்கலாம்னா அவங்க இந்த பிளேட்டை கொடுத்துருக்க மூலியமா அவங்க அதை தடுத்துருக்காங்க. ரொம்ப இல்லை, எனக்கு ஓரளவுக்கு இந்த பிளேட்டு எனக்கு அந்த வளையாம இருக்கிறத பார்த்துக்குது. ஏன்னா பிகாஸ் அந்த ஸ்டெபிலிட்டி அண்ட் பை டிசைனே வந்துடுது. மற்றபடி இந்த ஷூ என்னோட ஒரு 5 இருந்து 8 கிலோமீட்டருக்கு என்னோட வெயிட் ரேஷியோவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் நீங்க 90 கிலோவுக்கு மேலே 120 கிலோ வரையும் 140 கிலோ வரையும் இருக்கீங்க, ரன்னர், ஓகேங்களா, ரன்னிங் போறீங்க, ரன்னிங்கை கத்துக்க போறீங்க அப்படின்னா நீங்க இதில் ஃபுல் மேரத்தான் கூட போகலாம் உங்களுக்கு இந்த அப்பர் செட் ஆயிருச்சுன்னா. ஏன்னா உங்களுக்கு இந்த ஷூ இந்த ஃபோம் நல்லா கம்ப்ரஸ் ஆகும், நல்லா சாஃப்ட் ஆகி ரீபவுண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் உங்க வெயிட்டுக்கு. என் வெயிட்டுக்கு இது அந்த லெவலுக்கு கம்ப்ரஸ் ஆகலை. ஸோ என்னோட அது அண்டர்ஸ்டாண்டிங், என்னோட சஜஷன் வந்து 80-85 கிலோவுக்கு கம்மியா இருக்கிறவங்க கம்ப்ளீட்டா அதை அவாய்ட் பண்ணிருங்க. இதுக்கு பதிலாக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சீகா கைடுன்னு ஒன்று இருக்கு. அது இதுல இருந்து ஒரு 20-30 கிராம் கம்மின்னு நினைக்கிறேன். 20-30 கிராம் கம்மி வெயிட்ல இதை நீங்க போகலாம். இது வந்து
70 to 85 கிலோ இருக்கிறவங்க நீங்க இதை ட்ரை பண்ணலாம். இதுலயும் எனக்கு அந்த அப்பர் பிரச்சனை, பட் இதுல அப்பர் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டா கொடுத்துருக்காங்க. இதுலயும் எனக்கு அந்த ஸ்னக் ஃபிட் இருக்கு. உங்களுக்கு ஒய்டர் ஃபிட்டா இருந்தா கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருங்க. ப்ரொனேஷன் இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா இதுலயும் கட் இருக்கு. பிளேட் இருந்தாலும் ப்ரொனேஷன் எல்லாம் தடுக்காது. ஸோ 90 கிலோவுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய்க்கு இந்த ஷூவை விட வேற எந்த ஷூவுமே அந்த லெவலுக்கு உழைப்ப தராது. ஏன்னா இந்த ஃபோம்லாம் 1000 கிலோமீட்டருக்கு நின்று பேசும். அந்த லெவலுக்கு நல்லா நல்ல ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. பஞ்சு மாதிரி இருக்கு. அந்த பஞ்சு சாஃப்ட்னஸை கொடுத்து ஏமாத்துறாங்க. அதை தயவு செய்து ஹெவியரா இருக்கிறவங்க வாங்கிடாதீங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இப்படிலாம் பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த ஃபோம்லாம். இந்த மாதிரியான ஃபோம், இந்த ஆக்ஷனு, அந்த மாதிரி ஃபோம்லாம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பஞ்சு மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அமுங்கிரும். இந்த ஹைப்பர் குஷன் கார்பன் 070502 அதெல்லாம் வாங்கிறாங்க ஏஷியன்ல இருந்து. இந்த பெகசஸ் நான் சொல்லியிருப்பேன், அது கூட ஓரளவு ஓகே, பிகாஸ் அது கொஞ்சம் நல்லா ஹார்டா இருக்கும். அது கூட ஓகே 90-95 கிலோவில் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கு மேலே போட்டீங்கன்னா அதிகம் வாய்ப்பு. இந்த ஷூ தான் அந்த 100 கிலோக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய்க்குள்ள ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷூ. இதுவும் போகலாம், கைட் சி இருக்கக்கூடிய இந்த ஷூ நீங்க போகலாம். ரெண்டுமே ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான். அவுட் சோல் பாருங்க, ஆன்லைன் சைட்ல வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த பேட்டர்னு, அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதுதான் ஒரிஜினல் கைடு, இது வந்து ஃபால்கன். ஸோ ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் சீகா, பிகாஸ் 2000 ரூபாய்க்கு அவுட் சோல்ல இருந்து மிட் சோல்ல இருந்து அப்பர்ல இருந்து கிழியவே முடியாத எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய கான்ஸ் இருக்கு, நிறைய நெகட்டிவ் இருக்கு. அது என்னன்னா வெயிட், நீங்க ஹெவியரா இருந்தா அந்த நெகட்டிவ் உங்களுக்கு பாசிட்டிவ். அதே மாதிரி அப்பர் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி வரும். அதாவது ரொம்ப ஹாட்டான சீசன்ல நீங்க ஒன்னா கண்டிப்பா உள்ளுக்குள்ள வேர்க்கும், ரப்பிங் சென்சேஷன் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. நீங்க மார்னிங் எழுந்திரிச்சு ஓடினீங்கன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி ஃபுல் மேரத்தானுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூப்பர்பான மேக்ஸ் ஓஷன் ஷூ தான். 17,000 ரூபாய் ஷூ வாங்க முடியலன்னா இந்த 2000 ரூபாய் ஷூவை 90 கிலோவுக்கு மேல இருக்கிறவங்க வாங்கி ஜாலியா ஓடுங்க. சூப்பரான ஒரு ஷூ, ஹைலி டூரபிளான அவுட் சோல், எல்லாமே டூரபிள். சீகா என்னோட ஒரே ரெக்கமெண்டேஷன், அடுத்தடுத்த வெர்ஷன்ல இதே மாடல்ல நீங்க அப்பரை இன்னும் கொஞ்சம் பிரீத்தபிளாகவும் அண்ட் இந்த ஃபோமை இந்த லெவலுக்கு ஹெவியரா கொடுக்க தேவையில்லை. அதாவது நார்மல் ரன்னர் ஒரு 90 கிலோ கம்மியா இருக்கிறவங்களுக்கு இதுல இருந்து ஒரு 50 கிராம் நீங்க ரெடியூஸ் பண்ணி அப்பரையும் இன்னும் இந்த லெவலுக்கு நீங்க வந்து ஸ்டிஃபா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் டிசைனை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா 2000 3000 கூட வித்து பாருங்க. கண்டிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரன்னர்ஸும் உங்க ஷூவை கண்டிப்பா வாங்கி ஒரு நாள் ஓடுவாங்க. ஏன்னா எனக்கு அந்த லெவலுக்கு உங்களோட அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. யாருமே இந்தியாவில் ரன்னிங்காக இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு ரன்னிங் ஷூ மேக் பண்றதில்ல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தே ஸ்டில் யூசிங் EVA ஃபோம் தான். ஆனா அதுலயே அவங்க ஏமாத்தாம ரன்னிங்க்கு என்ன தேவையோ அதை அவங்க கொடுக்குறாங்க. வேற எந்த பிராண்டும் இந்தியாவில் கொடுக்கறதே இல்லை. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. அவங்க வெப்சைட்லாம் ஆர்டர் பண்ணணும், 2 வாரமாகவும் வரத்துக்கு. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ண அவங்களே உங்கள்கிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் தான் நானே வாங்கினேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷூவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரன்னர்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சீகா பிராண்டே ஷேர் பண்ணுங்க. எந்த ஷூ வாங்கினாலும் தரமா தான் இருக்கும். கான்ஸ் இருக்கு, நான் எல்லா ரிவ்யூஸ்லயும் அந்த கானை சொல்லியிருக்கேன், போய் பாருங்க. தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். ஹாப்பி, பி சேஃப், பீஸ்.